வணக்கம், இது விஎம் டாக்ஸ். இன்னைக்கு தமிழ்நாடு கறிக்கோழி பண்ணை விவசாயிகளோட மாநில ஆலோசனை கூட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கிற குமரமங்கலத்தில் நடந்துச்சு. ஒரு கோழியை வளர்க்குற கூலியை ₹6.50 இருந்து ₹20 உயர்த்தி தர சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற 18,500 பண்ணை விவசாயிகள் தீவிரமா போராடிட்டு வராங்களாம். ஆனா முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்த அரசாங்கமும் முதல்வரும் விவசாயிகளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னும், இதனால தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் விவசாயிகள் தங்களது கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. பத்தாக்குறைக்கு கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டசபையில இது வெறும் 2 தரப்பு பிரச்சனை அப்படின்னு சொன்னதற்கு அவருக்கும் விவசாயிகள் தங்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. சங்கத்தோட நிறுவனர் ஈசன் முருகசாமி உட்பட பல விவசாயிகள் மீது பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பதற்கும் தங்களது கண்டனத்தை தெரிவிச்சாங்க. ஆவின் மாதிரி கறிக்கோழிகளுக்காக டாப்கோ நிறுவனத்தை அரசு திரும்ப தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளே ஒன்னா சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிச்சு சொந்த பிராண்டில் நேரடியாக சிக்கன் வியாபாரத்தில் இறங்க போகிறாங்களாம். இது பற்றி சங்கத்தோட நிறுவனர் ஈசன் முருகசாமி நமது விஎம் டாக்ஸுக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். விவசாயிகள் சார்பில் தொடர்ச்சியாக வணிக முயற்சியில் எடுப்பதற்கு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை தொடங்குவது எனவும், போராட்ட களத்தில் விவசாயிகள் அறவழியிலே போராடிய போது அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட பொய் வழக்குகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும், இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ந்து அறவழியிலே பாடுபடும் என்பது உள்ளிட்ட 20 தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். எனவே விவசாயிகளை எதிரியாக பார்ப்பதை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக கைவிட்டு விவசாயிகளை முறையாக அழைத்து பேசி, அதாவது தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரோ, நான் விவசாயிகளை பாதுகாப்பேன், நில உரிமையை பாதுகாப்பேன், வருமானத்தை பாதுகாப்பேன், வாழ்வாதாரத்தை பாதுகாப்பேன் சொன்ன அனைத்தையும் இந்த 4.25 வருஷமாக செய்யல. இன்னும் இருக்கிற 2 வார காலத்திற்குள்ளாது அவர் திருந்தி செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கார்பரேட்டுகளுக்கு பதிலடி கொடுக்க விவசாயிகள் சொந்தமாக வியாபாரத்தில் இருக்கிற இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற முக்கியமான அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.